ஹாய். இப்போ புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறேன்னு வைங்களேன். புதுசாக ட்ரை பண்ணுறதுன்னா நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ஃபீல்டு போகிறீங்க. அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கனால ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு குவிட் பண்ணுற மாதிரி போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இத்தனை தடவை ட்ரை பண்ணுறேன், நான் எங்கேயுமே ப்ராக்ரஸ் ஆன மாதிரியே தெரில. ஃபுல்லாக எப்படி எப்படி ஆரம்பிச்சனோ அப்படியே தான் இருக்கிறேன். ஒரு ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி குவிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். அதுலேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஆனால் இப்போ இன்னொரு இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வரவே வராதுன்னு நினச்ச விஷயம் கூட ஈஸியாக வர மாதிரி. ஈஸியாக வர மாதிரினா, இது பாசிபிளே இல்லை நம்ம கற்றுக்கிறதுக்கு. இதில் நம்ம ஒரு டம்பாக தான் இருப்போம், ஆவரேஜாக தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப வந்துட்டு ஆவரேஜையும் தாண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது எப்படின்னா, இந்த அலெக்ஸ் ஹர்மோஸ்ன்றவர் உங்களுக்கு தெரியுங்களே, அவர் வந்துட்டு குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 days கொடுத்துட்டு, உனக்கு அப்பயும் வரலன்னா அப்புறம் குவிட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சர்டன் பிரேக்கிங் பாயிண்ட் வருதுன்னு வைங்களேன். ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, நீங்கள் எங்கேயுமே போகலை, ப்ராக்ரஸ் ஆகலை. இது மாதிரி ஒரு மைண்டு வந்துட்டு ப்ரெஷராக ஆகுது, டென்ஸ் ஆகுது, அதனால் குவிட் பண்ணுறேன் அந்த மாதிரி போகிறீங்கன்னு வைங்களேன். அந்த பிரேக்கிங் பாயிண்டில் வந்துட்டு குவிட் பண்ணாமல் ஜஸ்ட் கிவ் இட் 100 days அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்டை வச்சுட்டு, இதுக்கு இன்னும் ஒரு 100 நாள் நான் கொடுத்து பார்க்குறேன், அப்பயும் நான் ப்ராக்ரஸ் ஆகலைன்னா குவிட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்ல. அதாவது ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்ல. எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் இந்த 100 நாள் மட்டும் ஓட்ட பாருங்கள். அந்த 100 நாள் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கே கடைசியில் தெரிய வரும். இப்போ என்ன ஆகுன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போகும்போது அடுத்த நாள் நீங்கள் அடுத்த நாளும் போனீங்கன்னா அதே ஃபெயிலியர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இருக்காது. அதே தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு இந்த தடவை நீங்கள் முன்னாடி ஃபீல் பண்ண அளவுக்கு பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னா, எப்படியாவது இதில் நான் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணணும், இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்டோடு போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற மைண்ட் செட் வந்துட்டு 100 நாள் ஓட்ட போகிறேன், என்ன ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்கும்போது உங்களோட மைண்ட்ஸ் அவ்வளோக்கா பெயின் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டீங்க. இதுதான் நடக்கும்னு தெரியும், இதனால் நான் 100 நாள் ஓட்டுறதுக்காக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஒரு 10 தடவை மிஸ்டேக் பண்ணலாம், 20 தடவை மிஸ்டேக் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஒரு 100 தடவை மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனால தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் பேட்டர்ன் ஒன்று தெரியற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 100 நாள் நீங்கள் இருக்க முடிவு பண்ணிட்டீங்கனாலே ஒரு 15 நாள் வந்துட்டு கஷ்டப்படுவீங்க, 30 நாள் கஷ்டப்படுவீங்க. 100ஆவது நாள் வந்துட்டு அடப்பாவி இதனால தான் எத்தனை நாள் பண்ணிகிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சதும் உங்களுக்கே ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சார் இது பண்ணால் இது வந்துடுது, அப்போ அதை வந்துட்டு ஒமிட் பண்ணிடலாம், இல்லை அதை எப்படியா சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் அந்த ஃபீல்டில் த்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு 100 days அது கொடுக்கணும். குவிட் பண்ணணும்னு அடுத்த தடவைலாம் வந்துட்டு உங்கள் மைண்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் இட் 100 days. நீங்கள் எந்த ஒரு ப்ராக்ரஸும் பண்ணாங்கன்னா எதுவுமே அந்த ஃபீல்டில் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அது மாதிரி எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் சும்மா வந்துட்டு இருந்தாலே 100 days இருந்துட்டு ஒரு கட்டத்தில் நீங்களே அப்சர்வ் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிறேன், எந்தெந்த இடத்துல நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறேன். நீங்கள் அப்சர்வராக மாறிடுவீங்க, ட்ரை பண்ண மாட்டீங்க. அப்சர்வராக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே எப்படி ஒரு 100 நாள் அப்சர்வராக இருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றது தெரியும். நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் நம்ம ஓரளவுக்கு இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்கன்னு வைங்களேன். பரவாயில்ல, நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு பண்ணலான்னா எப்படி நான் கஷ்டப்பட போகிறேன், ஆனால் ஒரு 100 நாள் நான் கஷ்டப்பட்டேன்னா அந்த ஃபீல்டை நான் எப்படியா தான் நல்லா பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தாலே உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும்ல. ஆனால் அடுத்த தடவைலாம் குவிட் பண்ணணும்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் இட் 100 days அந்த மைண்டோடு இருந்துக்கோங்க.